ஹலோ நண்பா, ஷாமிலேருந்து ஸ்மார்ட் டிவிஸ் நிறைய இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். இப்போது அவங்க சப் பிராண்ட்லேருந்து ரெட்மி ஸ்மார்ட் டிவியை வந்து புதுசாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா X55 55 இன்ச் டிவி வந்து நமக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அதில் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸும் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிவி ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் அதில் இருக்குது, எந்த அளவுக்கு ஒர்த் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீடைலையும் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். லேட் பண்ணாமல் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். டிவியோட பாக்ஸ் மேலே அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது PatchWall, விவிட் பிக்சர் என்ஜின், டால்பி விஷன், HDR10+, ரியாலிட்டி ஃப்ளோ, இதில் சப்போர்ட் பண்ணுற ஆப்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட சைடில் மேட் இன் இந்தியா அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், இதோட டைமென்ஷன்ஸ், இதோட பவர் கன்சம்ஷன்ஸ், இது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கட் பண்ணியாச்சு, ரெண்டாவது கட் அந்த சைட்லேருந்து பண்ணலாம். டிவி ஓப்பன் பண்ணி வெளில எடுத்து வச்சாச்சு. அதுக்குள்ளே வந்து சில அக்சசரிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ளூடூத் ரிமோட் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே வந்து பேட்டரி வந்து இன்க்ளூடாக கொடுப்பாங்க. இந்த தடவை வந்து பேட்டரி வந்து கொடுக்கலாம், நம்ம தனியாக வந்து வாங்கி போட்டுக்கணும். வழக்கமாக மீ டிவியில் வர மாதிரியான அதே சிமிலரான ரிமோட் தான் வந்து இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெட்மி டிவியை நம்ம வால் மவுண்ட் பண்ணுறதாலும் பண்ணலாம், அந்த மாதிரி டேபிளில் வைக்கிறதாலும் வைக்கலாம். இப்போ நம்ம ரிவ்யூக்காக வந்து ஃபஸ்ட்டு டேபிளில் தான் வந்து வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து இந்த ஸ்டாண்ட்ஸை நம்ம வந்து மாட்டிடுவோம். இப்போ எங்கள் எல்லாம் மீ டிவி 55 இன்ச் ஓல்டு மாடலோட ரிமோட் இருக்குது. ஸோ ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லோகோஸில் சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது PatchWall லோகோ வந்து மாற்றிருக்காங்க. அதே மாதிரி இதில் எக்ஸ்ட்ரா வந்து ஹாட் கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நெட்ஃப்ளிக்ஸ், பிரைம் வீடியோ பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிவியோட சைட் பெசல்ஸ் எல்லாம் தின்னாக தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப பெருசாலாம் இல்லை. அதே மாதிரி ஃபுல்லாக வந்து பிளாக்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் பார்க்குறதுக்கு டிவி ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ரியர் சைடு ஃபுல் டிசைனுமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஷாமி டிவி மாதிரியே இல்லை, இது வந்து ரெட்மி டிவி வந்து புதுசாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ரெட்மி லோகோவும் பெருசாக இருக்குது. அதே மாதிரி இன்புட் போர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடு பாட்டமில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல சேஞ்சாக வந்து தெரியுது. ரைட் சைடு மற்றும் பாட்டமில் போர்ட்ஸ் வந்து பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ரைட் சைடில் பார்க்கும்போது நமக்கு 3 HDMI போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 2 USB போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹெட்ஃபோன் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அதுவே பாட்டமில் வந்து அப்படின்னா ஒரு லேண்ட் போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு டிஜிட்டல் ஆடியோ போர்ட் கொடுத்துருக்காங்க, AV காம்போசிட் இன்புட் போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆண்டனா போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. டிவியோட பாட்டமில் ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு LED இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டிவியை பூட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். பூட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ரெட்மி பை ஷாமி அப்படின்னு அந்த லோகோ வருது. அதுக்கடுத்து வந்து ஆண்ட்ராய்டோட லோகோ ஓப்பன் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் டைம் பூட் பண்ணுறதுனால அந்த டிவி ரிமோட்டை நம்ம பேர் பண்ணணும். அதுக்காக அந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ண சொல்கிறாங்க. பட் நான் பட்டன் எதுவும் ப்ரெஸ் பண்ணலை, அதுவாகவே வந்து பேர் ஆகிடுச்சு. ஸோ இந்த டிவி நம்ம செட் பண்ணுறதுக்காக நம்ம ஃபோனை யூஸ் பண்ணி வந்து செட்டப் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபோனை யூஸ் பண்ணி பண்ணும்போது ஈஸியாக வந்து செட்டப் பண்ணிடலாம். ஸோ உங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணி அதில் ஓகே கூகுள் செட்டப் மை டிவைஸ் அப்படின்னு சொன்னால் போதும். அதில் வர அந்த டிவைஸை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த வெரிஃபிகேஷன் கோடு இதெல்லாம் வந்ததுன்னா ஈஸியாக நீங்கள் வந்து செட்டப் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் வந்து செட்டப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ செட்டப் முடிஞ்சு இப்போ ஆண்ட்ராய்டு டிவியோட அந்த ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த டிவியோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டிவைஸ் ப்ரிஃபரன்ஸில் உள்ள போயிட்டு எபோட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதில் வெர்ஷன் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது என்ன ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிரும். ஸோ இது வந்து ஆண்ட்ராய்டு 10 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு இந்த டிவி. அப்படியே பின்னாடி வந்து இதில் சிஸ்டம் அப்டேட் எதுவும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம். பட் எதுவும் சிஸ்டம் அப்டேட் எதுவும் இல்லை. அப்படியே பின்னாடி வந்தோம் அப்படின்னா இதில் என்னென்ன ஆப்ஸ் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா PatchWall, நெட்ஃப்ளிக்ஸ், பிரைம் வீடியோ, யூடியூப், கூகுள் ப்ளே ஸ்டோர், மீடியா பிளேயர், மிராகாஸ்ட் அப்படின்னு நிறைய டிஃபால்ட் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதுலேயும் நிறைய ஆப்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால இதில் அப்டேட்ஸ் எதுவும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த டிவியில் 13 அப்டேட்ஸ் வந்து பெண்டிங் காட்டுது. ஸோ இந்த 13 அப்டேட்ஸையும் நம்ம அப்டேட் ஆல் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ எல்லா ஆப்புமே வந்து அப்டேட் ஆகிடும். நீங்களும் ஒரு வேளை ஆண்ட்ராய்டு டிவி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி மேனுவலாக அப்டேட் ஆல் அப்படிங்கிறத அப்பப்போ வந்து கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஆப்பில் ஏதாவது பக் இருந்தது அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வந்து அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே நம்ம டிவிக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ நம்ம பக் இல்லாமல் ஆப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு ரெட்மி டிவி அப்படிங்கிறதுனால அவங்க இதில் PatchWall வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு லான்ச்சர். ஸோ நம்ம ஃபோனில் எப்படி லான்ச்சர் வேறு லான்ச்சர் இன்ஸ்டால் பண்ணிருப்போமோ அது மாதிரி இதில் வந்து PatchWall லான்ச்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டிவி யூஸ் பண்ணுறதுக்கு ஆண்ட்ராய்டு டிவி ஹோம் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த PatchWall மூலமாக வந்து டிவி வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். PatchWall இருக்கிற சூப்பரான விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரு ஆப்பையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு நீங்கள் தேட வேண்டியதில்லை. உங்களுக்கு ஹோம்லேயே வந்து ஒரு ஆப்லையும் எந்தெந்த ஹிட்டான கண்டென்ட்லாம் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து எடுத்து வந்து இவங்க வந்து வெளியிலேயே காட்டிடுவாங்க. ஸோ அந்த கண்டென்ட்டை நீங்கள் ஹோம்லேருந்து கிளிக் பண்ணி டேரெக்டாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒருவேளை இந்த ஆப் உங்கள் டிவியில் வந்து இன்ஸ்டாலில் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா டேரெக்டாக அது ஓப்பன் ஆகிடும். இந்த டிவியில் டால்பி விஷன், HDR10+ சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த PatchWall பொறுத்தளவில் ஒரு கேட்டகரியாக நீங்கள் வந்து மூவிஸ் வந்து பிரிச்சிக்கலாம். இந்த டால்பி விஷன் சப்போர்ட் பண்ணுற மூவிஸ் எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிடும். ஸோ எந்த OTTயில் டால்பி விஷன் கண்டென்ட்லாம் இருக்குதோ அதை வந்து பிரித்து உங்களுக்கு காட்டிடும். அதே மாதிரி நீங்கள் HDR10+ கண்டென்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து எந்தெந்த OTTயில் HDR10+ சப்போர்ட் இருக்குதோ அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் வந்து டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் டால்பி டிஜிட்டலில் HDR10+ல 4Kல வந்து ஒரு படத்தை பார்க்க விரும்புறீங்க அப்படின்னா அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே தனியாகவே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த டிவியோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இது வந்து
வந்து ஒரு 55 inch டிவி 4K LED பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. மீடியாடெக்கோட MT9611A55 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 2GB RAM கொடுத்துருக்காங்க. 16GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. 30 வாட்ஸில் டால்பி ஆடியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. டால்பி விஷன் வித் HDR10+ சப்போர்ட் இருக்குது. 2.4 GHz மற்றும் 5 GHz சப்போர்ட் பண்ணக்கூடிய டுயல் பேண்ட் வைஃபை கொடுத்துருக்காங்க. இந்த டிவியில் மீ ஹோம் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலாக ஷவுமி டிவைஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் மீ ஹோம் அப்படிங்கிற ஆப் மூலமாக அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா அதே கண்ட்ரோலை வந்து டிவிலேருந்து பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து வந்து நீங்கள் வச்சிருக்க உங்களுடைய ஸ்மார்ட் டிவைஸ் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் லைட் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, உங்களுடைய வேக்கம் கிளீனர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அது மாதிரி உங்கள் வீட்டில் மீ கேமரா இருந்தது அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கலாம். அதோட கேமரா வியூவையும் நீங்கள் ரிமோட்லேருந்தே வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதில் பிக்சர் இன் பிக்சர் மோடும் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த PIP மோட எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கேமரா வியூ வந்து உங்களுக்கு எப்பயுமே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேறு ஆப் யூஸ் பண்ணால் கூட நீங்கள் இந்த கேமரா வியூ வந்து பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கூட இந்த கேமராவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த மோடு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிவியில் 4K சப்போர்ட் இருக்கிறதுனால நம்ம யூடியூப்பில் 4K சப்போர்ட் உள்ள வீடியோஸ் எல்லாத்தையுமே 4K ரெசல்யூஷனில் வந்து பார்க்க முடியும். ஸோ நீங்கள் டிவியை பக்கத்தில் இருந்து பார்த்தா கூட குவாலிட்டியில் எந்த மாற்றமும் இருக்காது. ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது. டிஸ்பிளே பொறுத்தவரை பிரைட்னஸ் லெவல் சூப்பராக இருக்குது. கலர்ஸ் வந்து நல்லா பஞ்சியாக இருக்குது. நார்மலான டிவி நீங்கள் கம்பேர் பண்ணும்பொழுது இதோட பிளாக் லெவல் வந்து அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு IPS பேனல் அளவுக்கு வந்து ஒரு ஈக்குவலான குவாலிட்டியான ஒரு பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி நிறைய ஸ்மார்ட் டிவிஸில் நம்ம வியூவிங் ஆங்கிளை சேஞ்ச் பண்ணி சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா டிவி வந்து சரியாக தெரியாது. நேராக இருந்து பார்த்தா மட்டும்தான் வந்து தெளிவாக தெரியும். பட் இந்த டிவியை பொறுத்தவரை எந்த ஆங்கிள் இருந்து நீங்கள் பார்த்தாலும் வந்து டிவியோட கிளாரிட்டி வந்து எந்த விதத்திலும் குறையவே இல்லை. பிரைட்னஸ் வந்து நல்லா இருக்குது. ஸோ வியூவிங் ஆங்கிளை பொறுத்தவரை இந்த பேனல் வந்து சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டிவியில் மோஷன் ஸ்மூத்திங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் செட்டிங்ஸில் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராம் மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்க்கும்பொழுது அதோடைய அந்த ஸ்மூத்னஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இன்க்ரீஸாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராம் நீங்கள் பார்க்கும்போது இந்த செட்டிங்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் டைனமிக் பேக்லைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய டிவியில் என்ன டிஸ்பிளே கண்டென்ட் வந்து வந்துட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான பேக்லைட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு செட்டிங்ஸ் இது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸையும் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த ரெட்மி டிவியில் 30 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய 2 ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ஸ்பீக்கர் வந்து டால்பி ஆடியோ வந்து சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு சாங் ப்ளே பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த டிவியில் குயிக் வேக் அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரிமோட்டில் பவர் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டிவி வந்து ஸ்டாண்ட் பை மோடுக்கு வந்து போயிடும். ஸோ நீங்கள் திரும்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் அதே பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து டிவி வந்து எந்த டைமும் எடுத்துக்காமல் உடனே வந்து டர்ன் ஆன் ஆயிடும். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே பவர் பட்டனை நீங்கள் கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் 4 ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதில் ஸ்க்ரீன் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூடியூப்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இதுலையோ நீங்கள் பாட்டோ இல்லை வேறு ஏதாவது கேட்டுட்டு இருக்கும்போது ஆடியோ மட்டும் எனக்கு போதும், வீடியோ வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் ஆஃப் அப்படிங்கிற எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஆடியோ மட்டும் வந்துட்டு இருக்கும், ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆயிரும். உங்கள் ஃபோனில் உள்ள ஸ்க்ரீனே இந்த டிவியில் வந்து நம்ம ScreenCast வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது ரொம்ப ஸ்மூத்தாகவும் அதே நேரத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் வந்து இருந்தது. இந்த டிவியில் கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்கிறதுனால நார்மலாக நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட்லாம் என்னென்ன வேலையெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் இந்த டிவிலையும் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். இந்த டிவியில் ப்ளே ஸ்டோர் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து கேம்ஸும் வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. அதில் சில கேம்ஸ் வந்து நம்ம ரிமோட்லேருந்து டேரெக்டாக வந்து விளையாட முடியும். சில இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாய்ஸ்டிக் இருந்தால் தான் விளையாட முடியும். ஸோ இது வந்து ரிமோட்லேருந்து விளையாடக்கூடிய ஒரு கேம். இதோட ப்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்தியாவில் இந்த டிவியை ரெட்மி 3 வேரியண்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து 50 inch மாடல், இன்னொன்று 55 inch மாடல், இன்னொன்று 65 inch மாடல். ஸோ இதோட 50 inch மாடலோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 33,000 ரூபாய்க்கும், 55 inch மாடலோட ரேட் பார்த்திங்கன்னா 39,000 ரூபாய்க்கும், 65 inch மாடலோட ரேட் பார்த்திங்கன்னா 58,000 ரூபாய்க்கும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட கிளாரிட்டி மற்றும் இதோட குவாலிட்டி, இதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஒர்த்தபிளானது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னும் வந்து இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து இன்னும் நான் போஸ்ட் பண்ணுறது வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஓவரால் வந்து ஒரு அன்பாக்சிங் மற்றும் செட்டப், இதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஓவரால் பார்த்துருக்கோம். இன்னும் இதோட ஃபுல் டெப்தான ரிவ்யூ உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான்சன் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.